தம்பி நான் இந்த வண்டி கஷ்டத்துக்குலாம் விற்கல. இந்த வண்டியை வித்துட்டு ராயல் என்ஃபீல்டு வாங்கணும்னு ஒரு ஆசையா இருந்தது, அதனால தான் விற்கிறேன். அண்ணா நீ ரேட்டு தானே ரொம்ப ஓவரா சொல்ற. அட என்னப்பா நீ, நான் இந்த வண்டி 40,000 ரூபாய்க்கு தரேன். என்ன விட வெளியே போய் விசாரிச்சு பாரு, யாருன்னா கம்மியா கொடுத்துட்டாங்கன்னா நான் இந்த வண்டிக்கு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி நான் தரேன்ப்பா உனக்கு. நான் ஒரு கடையில் போய் பேசி 10,000 ரூபாய் குறைச்சிடலாம். பெரியப்பா முட்டாள் மாதிரி பேசாத பெரியப்பா, ஸ்ட்ரைட்டா ஒரு முன்னாடியே பேசுவோம் பெரியப்பா. இங்க பாருப்பா, எனக்கு முன்னால பேசுறது பின்னால பேசலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு உங்களுக்கு இஷ்டமா தான் எடுத்துக்கோங்க, கஷ்டமா தான் கிளம்பி போங்க. ஏன்பா இவ்வளோ கரையெல்லாம் பேசக்கூடாது, ஒரு வண்டி வாங்க வந்துக்கிறோம் இப்படி பேசுறீங்க. தம்பி நான் உனக்காக தான்ப்பா இந்த வண்டி 40,000 ரூபாய்க்கு தரேன். நான் உன்னை அடிக்கடிக்கு இந்த ரோட்ல பார்ப்பேன், நீ டீக்கெட் எல்லாம் பார்ப்பேன். உன்னை இவருக்காகலாம் நான் கொடுக்க மாட்டேன்ப்பா. பெரியப்பா கொஞ்சம் வாயை மூடின்னு கம்முனுக்கிறியா பெரியப்பா? என்னடா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச இப்படி பேசுற? நீ ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ண தேவையில்ல, நீ கம்முனு. நோ ஒரு 5,000 ரூபாய் குறைச்சிக்கணும். அதான் என்னப்பா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற. நான் உனக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என் ஒய்ஃப் எனக்கு விடவே மாட்டா, புரிஞ்சு எடுத்துருவா. நீ ஒன்னா 50,000 விற்கிறேன்னு சொல்லிடு. 50,000 ரூபாய் கட்ட என்ன பண்றது? உன் காசை போட்டு கொடுத்துடு. தம்பி உங்க பெரிய பானு பாக்குறேன், இல்ல சட்டையை பூச்சி ஈத்து போட்டு அடிச்சிருவா அவரை. இதுக்கு தான் உன்னை வர வேணான்னு சொல்றது. என்னடா ஒரு பெரிய இப்படி அடிக்கிற? இதெல்லாம் சரியில்லடா. நீ வாயை மூடி நீரு, நான் இங்க ரேட்டு தானே பேசினுக்கிறேன். இங்கதாங்கிறானா? என்னடா எவ்வளோ சொல்றாரு வண்டியா? எப்போ 40,000 ரூபான்னு சொல்றாருப்பா. நான் உங்க பையனை தானே 40,000 ரூபாய்க்கு தரேன். என்ன தம்பியா கொஞ்சம் குறைச்சி கூட. நான் எவ்வளோ சொல்லிட்டு குறைக்க மாட்டேன்றாரு. நோ நீ நேற்றுக்கு வந்தங்க வண்டி வாங்கணும்னா அந்த ரேட்டை பேசுக்காக வந்திருந்தேன். சரி பேச வேண்டியதானே? 40,000 ரூபாய் சொல்றாங்க. எப்பா 20,000 ரூபாய் மேலே 1 ரூபாய் தர முடியாது. தம்பி நான் வண்டிலாம் விற்கல, அந்த ஆள் தயவு செய்து கூட்டின்னு போயிடு, இல்ல கள்ளத்துக்கு அடிச்சிருவேன். என்ன பண்ணி விட்டான் தம்பி? நான் அவ்வளோ கோவப்படுதா? அவருக்கு நேரம் சரியில்லை, எங்கிட்ட அவர் புளிப்பு மிட்டாய் வாங்க போறாரு. என்ன புளிப்பு முட்டாங்க? இருந்தா ஏன்னா வாயை மூணு கம்னு இருக்கான பாரு இந்த ஆளு. சொட்டா அப்படியே மெனி பூச்சி போட்டுருவேன். டேய் தம்பி நீட்டாடா ரேட்டு கேட்க சொன்ன, இவன் அடிக்கிறான். டேய் என்னடா இன்னும் அந்த அளவுக்கு பெரியப்பா இப்படிடா பண்ணுவா? எப்போ கம்னு இருப்பா, அந்த ஆள் வந்ததுல இருந்து டென்ஷன் ஏத்தின்னு கிடக்குறான். சரி நீயே பேசு. தம்பி உனக்கு வேணா எனக்கு வேணாம், ஒரு 10,000 முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற? 10,000 ரூபாவா? யோ 40,000 ரூபாய் சொல்றேன், என்ன பேசினுக்கிற நீ? நீ சொல்றதையே குத்துட்டு போதுக்கு நாங்க கேனியா? நீ ஒன்று சொன்ன நான் ஒன்று சொல்றேன், அதுதான் முடிஞ்சு போகுது. எப்போ அவர் 5,000 ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டாராம்பா. அப்படின்னா பருப்பு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறேன். ஏய் உன் வண்டி எனக்கு வேணா போ. யார பருப்பு வண்டினுக்கிற? இருந்தா எங்க அப்பனுக்கும் மூளை இல்ல, எங்க பெரியப்பனுக்கும் மூளை இல்ல, நீ ஏன்னா கோவப்படுறா? என்ன பேசுறாரு பாத்தியா? அவங்க சட்டையை பிடிக்கிறான், அண்ணங்க இருந்தா நீ என்ன வேடிக்கை பாத்துக்கிறா? சொட்ட ஏப்பா உனக்கு வண்டி வேணுமா வேணாமா? உங்க அப்பனும் உங்க பெரியப்பா வந்து தயாரா பண்ணுறாங்க. எங்க நோ அதான் நான் சொல்றேன்னா அதுங்களுக்கு மூளை இல்லண்ணா. மூளை தான் உங்களுக்கு பெத்து போட்டு இவ்வளவு நாள் வளர்த்துமா? எப்போ கம்னுறான்பா. எப்பா உனக்கு வண்டி வேணுமா வேணாமா அதை மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லு. வண்டி வேணும்ண்ணா, ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி எடுத்துக்கிறேண்ணா. நீ தாராளமா செக் பண்ணிக்கப்பா. டேய் நான் போய் கூட்டு வரல ஒரு மெக்கானிக்கா. நல்ல மெக்கானிக்கா கூட்டினு வா. ஏங்க வண்டி என்ன பண்ண போறீங்க? வண்டியை விற்க போறோமா? யாருப்பா இது? என் பொண்டாட்டி. என்னம்மா ரோடு பக்கம் வர மாட்டியா? வீட்லயே தான் இருப்பியா? ஆமா இவர் விடவே மாட்டாரு. என்னப்பா ரோடு பக்கம் விட மாட்டியா? ஏன் உண்ணா? ஏம்பா 4 இடம் போனா 4 பேர்கிட்ட பழக்க வழக்கம் இருக்கான். என்ன இப்படி நீ கராரா? சொல்லுங்க, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏய் வாய் மூடு, அந்த ஆள் தான் சொல்லிருக்காங்க, நீ எதை பேசிட்டு இருக்க? நோ ஏன்னா அக்காவை திட்டுறா? அக்கா வண்டி அண்ணன் என்கிட்ட தான் விற்க பாக்குறாரு, 40,000 ரூபாய் சொல்றாரு, நீங்க எதனா கம்மி பண்ணி கொடுங்களாங்க. தம்பி உனக்கு தான் வண்டியா? ஆமாங்க என் புள்ளிக்கு தான் வண்டி. ஆமாக்கா கொஞ்சம் ரேட்டு மட்டும் கம்மி பண்ணி சொல்லுங்கக்கா. ஏங்க என்ன 40,000 ரூபாய் சொன்னீங்க? ஆமாமா 40,000 ரூபாய் தான் சொன்னேன். அது இருக்கையா உனக்கு? 40,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ற, 70,000 ரூபாய் கம்மி 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேன். 70,000 ரூபாவா? அப்படியே கம்மி பண்ற மாதிரியே பேசியா? காஞ்சி மிளகா மூஞ்ச பத்தியா அதுக்கு? நோ நானா இவ்வளவு கராராகுது உங்க பொண்டாட்டியா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் வந்தா ஒத்துக்கவே மாட்டான். சரி இப்ப 70,000 ரூபாய் இருந்தா நீ என்ன பண்ண போற? அதெல்லாம் ஈஸியா பேசிடுவேன். இப்ப பாரு அம்மா 39,999 ரூபாய் கேக்குறாங்க, குத்துடலாமா? குத்துடலாம். நோ கொஞ்சம் கூட அந்த மூளைன்றதே கிடையாதா? கொஞ்சம் கூட இல்ல. ஏங்க சட்டு புட்டுன்னு வித்துட்டு வாங்க, நம்ம புல்லட் வாங்கலாம். வாங்கலாமா? வாங்கலாம் போ. ஐயோ சரியான குறவாசி மூலியாக்குதா? வாங்க மெக்கானிக்கு, இங்கே தாங்க இது வண்டி. இவங்க மெக்கானிக்கா? இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லையா? புதுசா எங்கன்னா கடை தந்துருப்பாங்கண்ணா. வாங்க மெக்கானிக்க வந்து பாருங்க, இந்த வண்டி தான். நூறுப்பா டீசல் டேங்க் எங்குதா? டீசல் டேங்கா? எங்க செப்டி டயரை காணோம்? ஸ்டெப்னி டயரா? இதெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகுது. கரெக்டா சொல்றாரு பார். சொல்லிட்டோம். அப்புறம் என்னங்க இருக்குது? கீர் ராடே காணோம். என்னப்பா இது? கீர் ராடா? யோ டூ வீலர் கப்பியா கீர் ராடு வரும்? ஐயா ஏமாத்தி வித்துலன்னு பாக்குறியா? ஆர்னே பாம்பு அடிக்குமே, அது எங்க காணோம்? டேய் தம்பி அவன் மாட்ட நல்லா சொல்லுங்கறான். ஓ பெரியப்பா என்ன இது? இருப்பா வண்டி இப்பதான் செக் பண்ணிக்கிறாரு.
டயரு இவ்வளோ சிந்தா போட்டாக்கா எங்கிருந்து ஓய்க்கான்? யோ இந்த வண்டிக்கு இந்த டயர் தான் வரும். என்னப்பா பேசுற? எங்க வண்டியில 10 டயர் இருக்கும், இவ்வளவு பெரிய டயரு. அப்பா இவனுங்க லாரிய சொல்றானுங்கப்பா. அட பாருங்களா, ஸ்டேரிங்கே காணுமாடா, இதை எப்பதான் ஓட்டுவீங்க? ஏன்பா இவன் பெரிய பையனை கூப்பிட்டு கேளு, இவங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தானு. யோ இவனுங்களை எங்கேருந்துயா கூட்டின்னு வந்த? லாரி கடியில் படுத்துருந்தாங்க, 100 ரூபாய் தரேன்னு வந்துட்டாங்க. யோ என்ன பேசுற? லாரி கீழே 10 எப்படியா வண்டியை பத்தி தெரியும்? ஏன்பா எங்க வண்டி பத்தி தெரியாதா? எல்லாமே தெரியும். ஏய் வண்டியில கையறா போடா. யோ சொட்ட, 100 ரூபாய் தரேன்னு கூட்டின்னு வந்துட்டு இங்க அந்த ஆள் என்னவோ பேசுறான். டேய் தம்பி, என்னடா இது? நான் என்ன கேட்டக்கா? உன் பையன் கிட்ட 200 ரூபாய் காசு வாங்கி கொடு, அவங்களுக்கு கொடுக்கணும். ஏண்டா மெக்கானிக் கூட்டினு போனேன், ஏடா இவங்களுக்கு கூட்டினு வந்தா? மெக்கானிக் காசு அதிகமாக கேட்குறான், அதனால இவங்களுக்கு கூட்டின்னு வந்தேன். டேய் சேகரா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, நானே போய் ஆளு கூட்டினு வரேன்டா. போப்பா போய் டக்குன்னு கூட்டின்னு வாப்பா. அப்ப நாங்கனாடா ஓய் மாதிரியே தான் காசு கொடுங்க. எங்க பெரியப்பாக்குறாருல, அவரு கூட்டின்னு போய் எங்கேயாவது காய்கறிகள் அடமான வச்சுட்டு வாங்கிக்கோங்க. யோ சொட்ட, காசு தர மாட்டாங்க, காசு குடியா? காசு கொடுக்கலன்றாங்க. டேய் தெத்துறா இவனா. ஏய் போப்பா. சரி நான் போய் கூட்டினு வரேன்பா மெக்கானிக்கா. நோ ஒரு 5000 ரூபாய் மட்டும் நீ கம்மி பண்ணினா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். தம்பி என்னால குறைக்க முடியாது. நாய் கூட அங்க குறைக்குது, நீ குறைக்க மாட்டியாண்ணா? காமெடிலாம் நல்லா தான் பண்ற, ஆனா என்னால குறைக்க முடியாது. இங்க தான்பா இந்த வண்டி தான்பா. இங்க போய் உடனே கூட்டின்னு வந்த பாரு எங்க அப்பா. ஆனா வாங்கண்ணா. அண்ணா இந்த வண்டி தானா? இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் தருதுப்பா? ஒரு 50 தரங்க. என் வண்டியே 40 தான் தருது, உன் வண்டி எப்படி 50 தருது? ஏங்க என் வண்டி வேற கம்பெனி, உங்க வண்டி வேற கம்பெனிங்க. அப்போ உன் வண்டி ஒஸ்தி கம்பெனி, என் வண்டி டுபார் கம்பெனியா? ஏங்க அப்படி சொல்லுங்க, உங்க வண்டி மைலேஜ் கம்மியா தருது, என் வண்டி மைலேஜ் அதிகமா தருதுன்னு சொல்றேன். என்ன இது? உன் வண்டியில 3 லைட் போட்டுக்குது, என் வண்டியில ஒரே லைட் தான் போட்டுக்குது. ஏங்க அது வேற மாடல், இது வேற மாடலுங்க. சரி இந்த வண்டி எவ்வளவு ரேட் சொல்ற நீ? 40,000 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்கேங்க. என் வண்டியை 1.25 லட்சம் ரூபாய் குத்தி எடுத்துக்கிறேன், இந்த வண்டி 40,000 ரூபாய் என்னன்னா என் வண்டியை அப்போ எவ்வளவு குத்தி எடுப்பாங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? ரேட் பிக்ஸ் பண்றதா ஒரு நியாயமா போடு, 1 லட்சம் ரூபாய் போடு. என்னடா பேசுற நீ? என்னப்பா அப்ப என் வண்டி கம்மி ரேட்டு கேப்பே கேட்க மாட்டேன் நீ? தலைவா ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுனா அண்ணா, நீ ஏத்தி விடுறியா? யோ எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுதியா, இந்த வண்டி எப்படி 50 மைலேஜ் தரான்? ஏங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய் சொல்லு, அது வரைக்கும் கம்மிலாம் கொடுக்காத. நோ நீ ஒன்னும் பார்க்க தேவையில்ல, நீ போனா. என்னயா தென்னாட்டுல பேசுற? யோ உன் பையன் என்ன இப்படி பேசுறான்? எப்போ பெரியப்பாவை கேட்ட மாதிரி உன்னே கேட்பேன், ஒழுங்கா இந்த ஆளை கூட்டின்னு போயிடு. தல வா தல போலாம். யோ என்னயா அப்படி கெஞ்சி கூட்டின்னு வந்த, இப்ப போலான்ற? மா இதுக்கு மேல பேச நான் என்ன அடிப்பான். அதுக்கு எதுக்கியா கூட்டின்னு வந்தா? போப்பா. யோ பக்கார் வா, உன்னொரு வாட்டி கூட்டு போறேன். போப்பா. நோ இந்த மெக்கானிக்கு கேட்கானீங்கன்னா வேணாண்ணா, அப்படியே எடுத்துக்கிறேண்ணா. ஒரு 35,000 ரூபாய் கொடுண்ணா. அப்பா அவர் ரேட் ஏத்தி சொல்லிட்டாரு, நீ வேணா ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணா கொடு. சரிண்ணா நான் 40,000 ரூபாய் கொடுக்குறேண்ணா. கொடுண்ணா வண்டியா. சரி கொடு காசை. நோ இதோட ஆசி புக்குனா கொடுண்ணா. அதெல்லாம் நான் வாங்கவே இல்லையே. வாங்கவே இல்லையா? அப்ப வண்டிக்கு புக்க? அட 10,000 ரூபாய் கொடுத்து வண்டி எடுத்து வந்தேன்ப்பா, ஊர்ல எடுத்த வண்டி. அதுக்கப்புறம் டிவே கட்டலையே. அடா பாவி, டிவி காட்டாத வண்டி, புக் இல்லாத வண்டியா இது? இதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசியிருந்தேன்னா. ஏப்பா நீ ரேட்டு பேசுனதுக்கு அப்புறம் மாத்தி பேசுகிற, உனக்கு வண்டி வேணுமா வேணாமா? யோ போயா, திட்டு வண்டி எடுத்துன்னு வந்துட்டு வண்டி ஓனமான்னு கேட்டுன்னு கிடக்குறான். சே இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாம் வேஸ்டா போச்சு. டேய் மெக்கானிக் கூட்டின்னு வந்துக்கிறேன்டா. போ மெக்கானிக் கூட்டின்னு வந்திருக்கல, அங்க போய் பேசு போ. இது லாரியா இல்ல பஸ்ஸா? இல்ல ட்ரெயின். ஏய் லாரியா பஸ்ஸான்னு கேக்குற? பைக்குடா. இதுதான் பைக்கா? என்ன வாய்டா அப்பா. யோ இவனை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? இத போய் பைக்கான்னு கேக்குறான். ஹலோ பிதாரி, ஐ அம் மெக்கானிக் மம்முட்டி. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என் தம்பி பையன் போயிட்டான். அவனுக்கு வண்டி வேணாமா? அப்போ நான் வாங்கிக்கிறேன். 40,000 ரூபாய் இருக்குதா அவங்கிட்ட? 40,000 தானே, தோ தானே. அடங்கோயல சொன்னவனே வாங்கிக்கிறேன்ட்டான். குடுப்பா. இந்த பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லையா? அப்ப அந்த பாக்கெட்ல பாரு. இந்த பாக்கெட்ல தானே. இந்த பாக்கெட்ல ஒண்ணும் இல்லப்பா. ஏய் என்னடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெல் பேசிக்கிறீங்களா?